அன்று ஞாயிற்றுக்கிழமை. வால்டர் வெற்றிவேல் தன் குடும்பத்துடன் பீச்சுக்கு சென்றிருந்தார். பொம்மியம்மாவுக்கு சுண்டலை பார்த்ததும் வாய் ஊறியது. ஏங்க, சுண்டலுங்க. இன்னும் பீச்சுக்குள்ளேயே நம்ம நுழையலை, அதுக்குள்ளே உனக்கு சுண்டலை பார்த்தோன்னே வாய் ஊறுதா என சலித்து கொண்டார் வால்டர். சரி வந்து தொலை. டேய் தம்பி, சுண்டல் என்ன விலை? ஹலோ, நான் டேய் தம்பி இல்லை, ஐ எம் அபிஷேக் என்றார் சுண்டல்காரர். ஏங்க, சுண்டல்காரன் இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் என்றார் பொம்மியம்மா. மேடம், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் என்றார் அபிஷேக். என்னது, இன்ஜினியராங்கா? பொம்மி வியந்தாள். ஆமாம் மேடம், நான் இன்ஜினியரிங் படித்தா எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் இன்ஜினியரிங் எடுத்தேன். குறையை சொன்னார் அபிஷேக். அவனுங்களை தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று வால்டர் கொந்தளித்தார். ஏன் மேடம் சார் கொந்தளிக்கிறாரு? ஏன்னா அவரும் இன்ஜினியரிங்கு. என்னது, இன்ஜினியரா? ஓ, அவனும் சுண்டல் வைக்கிறாரா? சேச்சா, அவர் பெரிய உத்தியோகம். பெருமை கொண்டார் பொம்மியம்மாள். பெரிய உத்தியோகமா என்றான் சுண்டல்காரன். ஆமாம், எங்கள் அப்பா கான்ஸ்டபிளாக இருக்கார். சிரித்தான் ரித்திக் ரோஷன். அதுக்கு நானே தேவலாம் என்றான். ஏண்டி, சுண்டல்காரங்கிட்டையெல்லாம் என் பெருமையை வீடு சொல்லி திரிகிறீங்களா? சரி, அதை விடுப்பா. சுண்டல் என்ன விலை என்றார் வால்டர். 50 ரூபாங்க. என்னது, 50 ரூபாயா? வால்டருக்கு நெஞ்சு வலியே வருவது போல இருந்தது. ஆமாம் சார், ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குல்ல, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா. சுண்டலுக்குமா ஜிஎஸ்டி போடுறீங்க? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி சார். இஷ்டம் தான் வாங்குங்க, இஷ்டம் இல்லாட்டியும் போங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் என்ன கிடைக்கும்? கடல் மண் தான் கிடைக்கும். சலித்து கொண்டான் அபிஷேக். கடல் மண்ணா? அதுவும் கொஞ்சம் நாளில் ஜிஎஸ்டி போட்டு காசை கூட ஆக்கிடுவாங்க. சரி சரி, ஏதோ கொடுத்து தொலை என்றார் வால்டர். இருவரும் சுண்டலை வாங்கி கொண்டனர். பொம்மி அபிஷேக்கை உற்று உற்று நோக்கினாள். அபிஷேக்கும் பொம்மியை உற்று உற்று நோக்கினான். நான் எங்கேயோ உன்னை பார்த்துருக்கேன் தம்பி என்றார் பொம்மி. ஆமாம் மேடம், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். இருவரும் யோசனையில் ஆழ்ந்தனர். ஞாபகம் வந்துட்டு, நீங்கள் தானே ஷேக் 007 என்றார் பொம்மி. நீங்கள் பொம்மியா என்றான். இருவரும் சிரித்து சிரித்து பேசி கொண்டனர். வால்டர் கொந்தளித்தார். உரையாடல் நீண்ட நேரம் தொடர்ந்தது. இருவரும் உரையாடலை முடித்து கொண்டு அபிஷேக் விடைபெற்று கொண்டார். எவன்டி இவன் என்றார் வால்டர் கோவமாக. ஏங்க, இவர் டிக்டாக்ல இருக்கார். இது டிக்டாக்கா? அது உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. இவர் வீடியோலாம் ஒரே காமெடியாக இருக்கும். எனக்கு சிரிப்பே அடக்க முடியாது சிரித்தாள் பொம்மி. ஒன்றா சனியனை வீட்டுக்கு வா என்று உரைத்தார் வால்டர். மூவரும் கடலில் கால் நனைக்க சென்றனர். ரித்திக் ரோஷனை கடல் இழுத்தது. அப்பா காப்பாற்றுங்க, அப்பா காப்பாற்றுங்க. வால்டர் ரித்திக் கையை பிடித்து கொண்டார். ஏய், நீ ஒரு கையை குடுடி என்றார் பொம்மியை பார்த்து. ஐயோ இருங்க, நீங்கள் அப்படியே இருங்க, அசையாதீங்க. இந்த வீடியோவை எடுத்து டிக்டாக்ல போட்டால் லைக்கு பிச்சுக்கும், ஷேரு அள்ளிக்கும். ஐயோ, இவ அழப்புற என்னால் தாங்க முடியலையே. டே ரித்திக்கு, கடலுக்குள்ளே போயிடலாம். வால்டரையும் ரித்திக்கையும் கடல் இழுத்தது.